நம்ம ஆண்டவர் இப்பெல்லாம் ஆண்டவர் கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு பேசுறான். ஏய், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் உக்கிரான கணக்கை கேட்க வருகிறார். ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. தாலந்து இல்லாத ஒரு விசுவாசியும் இல்லை. எல்லாரும் கொடுத்திருக்கிறார். நீ பாட்டுக்கு புதைச்சு வச்சுட்டு ஏசராஜா வருவார்னா அவர் வருவார், நீ போக மாட்ட. ஹலோ, அவர் வருவாரியா, நீ போக மாட்டேயா? ஆண்டு சொன்னார், தாளந்து கொடுத்தன என்ன, நீர் உத்தமர், நல்லவர், நீர் எல்லாம் பயங்கரமான ஆளு, விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், அதனால புதைச்சு வச்சுட்டு நான் சபைக்குள்ள இருந்தேன். முதல்ல இவனை தூக்கி நரகத்துல போடுன்னு கர்த்தர் சொல்லுவார். ஹலோ, நான் சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், இந்த 2026 தோண்டி வச்சிருக்கிற கிருபையெல்லாம் தூக்கி, ஆமென், இந்த வருஷத்துல தேவ ராஜ்யத்திற்காக நீங்கள் தீவிரமாக செயல்பட வேண்டும். ஆமென். எனக்கு கர்த்தரிய காதல சொல்ற ஒரு வார்த்தை, தீவிரமாய். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, தீவிரமாய். கமான், சத்தமா, தீவிரமாய். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, தீவிரமாக. இதுவரை இல்லாத அளவிற்கு தீவிரமாக சபை செயல்பட வேண்டும். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. இது என்ஜாய் பண்ண நேரம் அல்ல, எழும்பி கிரியை செய்ய வேண்டிய நேரம். தீவிரமாய். ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை தான் தர்றார். நிறைய பேருக்கு பொன் வருது, பொக்கிஷம் வருதுன்னு வார்த்தை கொடுக்கிறாரு. ஆனா எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை தீவிரமாய். தீவிரமாய். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கத்தான் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன இருக்கிறார்? எதுக்கு? சிறுமைப்பட்ட ஜனத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை அறிவிக்க. ஓ ஹalleluya! நொறுங்குண்ட இருதயம், காயப்பட்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்கத்தான் அபிஷேகம். அதுக்கு தான் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஹalleluya! கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். Glory to God. அழக ஆண்டவர் யோவான் 9:4 சொல்றாரு, எனக்கு ஒரு பகற்காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு பகற்காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எதற்கு தெரியுமா? என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்து முடிக்க. ஐயா, எத்தனை பேர் உண்மையா சொன்னீங்க? ஒரு நாள் அவர்கிட்ட போய் நிற்கும் போது, நீ எதற்காக அனுப்பினீரோ அதை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லுகிற தைரியம் யாருக்கு இருக்கிறது? அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. அவருக்கு முன்பதாக நாம் எல்லாரும் ஒரு நாளிலே போய் நிற்க வேண்டும். அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அதற்கு தகுதியாகணும்னா ஆமென், ரொம்ப தீவிரமாக அவர் அனுப்பின நோக்கத்தை செய்து முடிக்கணும். இல்லைனா நீங்கள் ஏமாந்து போவீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா கிடையாது. ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பெற்றன்னு சபையிலேயே 50 வருஷம் உருண்டுட்டு இருக்கிறது அல்ல. ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணாம நீங்க கர்த்தர் இந்த வார்த்தையை தான் மிக அழுத்தமாக உங்களோடு கூட பேச ஆண்டவர் ஏவினார். பழைய பாடல், ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறும் கையனாக நான் உம்மை சந்திக்கலாகுமோ? எதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பகற்காலம் கொடுத்திருக்கிறார்? என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்து முடிக்க. ஆமென். ஆண்டவர் ஒரு ஆத்மாவை தேடி ஓடினார். சமாரிய ஸ்திரியை தேடி ஓடினார். கிலோமீட்டர் மைல் கணக்கில் நடக்கிறார். அன்னைக்கு சைக்கிள் இல்லை, அன்னைக்கு பைக் இல்லை, கார் இல்லை. ஓடுன்னு ஓடுறாரு. மை காட், அவருக்கு என்னங்க? வானத்தையும் பூமி அண்ட சராசரனை படைத்த தேவன், பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தவர், இந்த உலகத்தில் மனிதனாக வந்து உங்களுக்கு முன்னால, எனக்கு முன்னால ஒரு பெரிய மாதிரியாக வாழ்ந்தார். ஒரு ஆத்துமாவை தேடி. அதனால தான் கதை சொல்றாரு, ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, அதுல ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சு, 99 ஆடு இருக்கு. ஆனா அந்த மேய்ப்பனுடைய இருதயம் 99 விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி போனார். உங்களுக்கும் அப்படி இருக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு சபை ஒரு ஆட்டை தேடுவதிலே தானே பிஸியா இருக்கணும். ஒரு ஆட்டை தேடுவதில் தான் பிஸியா இருக்கணும்.
I want to encourage you this evening. எல்லாரும் எழும்பி தேவ ராஜ்யத்தை வேகமா கட்டணும். கவனிங்க. சோ பகற்காலம் ஊழியம் செய்ய. என்ன ஊழியம்? ஆத்தும ஆதாயம். ஆமா, எல்லாரும் மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்ற ஊழியம் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான். ஊழியம்னாலே பிரசங்கம் பண்ணணும், பாடணும். ஆமா, இல்ல இல்ல இல்ல. ஊழியம்னா தேவன் சிந்தின ரத்தம் வீணாக கூடாது. ஆத்தும ஆதாயம் செய்யறது தான் உண்மையான ஊழியம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் சூப்பர் பாஸ்டரா இருக்கலாம், சூப்பர் இன்டர்நேஷனல் எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம். ஆமென். அதனால மேடைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போறதல்ல. நான் பார்க்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்கணும். ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறதல்ல ஊழியம். ரோட்ல இறங்கி போய் தேவனை குறித்து அறிவிக்கணும். கிராமங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆண்டவர் இயேசு பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த புழுதி படிந்த மண்ணில் அலைஞ்சாரு. நம்மள ரட்சிச்சா நம்ம ஏசி ரூம்ல லாக் பண்ணி உட்காந்துட்டோம். இதுக்கு ஆமென் சொல்ல மாட்டீங்க. இதுதான் இன்றைய பெந்தகோஸ்தே. ஹலோ, ஒரு மனிதனை தேடி அலைகிற ஊழியனை கர்த்தர் தேடுகிறார். ஒரு ஆத்துமாவை தேடி அலைந்து திரிகிற விசுவாசியை கர்த்தர் தேடுகிறார். அவர்களைத்தான் பரலோகம் பார்க்க விரும்புகிறது. அவர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் இந்த தேசத்தை அசைக்க போகிறார். சும்மா கார்ப்பரேட் ஸ்டைல்ல ஊழியத்தை வச்சிருக்கிற ஆளை வச்சு அல்ல. ஆத்துமாக்கள் ஒவ்வொரு நாடி துடுப்பும் சோல் 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 ஆத்துமாக்கள் என்று ஓடுகிறவர்களை வைத்துதான் கர்த்தர் இந்த தேசத்தை அசைக்க போகிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ராபா ஷாகாராதா நாமா. ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். பகற்காலம் இருக்கும் மட்டும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். எதுக்கு அனுப்பிச்சாரு? ஆத்துமாக்களை ரட்சிக்க, கிராமங்களை தேடி போக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு இயேசுவை குறித்து சொல்வதுதான் நம்முடைய மெய்யான, அதுதான் மெயின் பிசினஸ். ஆத்துமா. இந்த வருடத்துல நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். இங்க நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. உங்க சபை மக்களை நீங்க கொடுக்க சொல்றதுக்கு பேசுறதை விட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்கு இந்த வருஷம் மோட்டிவேட் பண்ணுங்க. சபை ஊழியம் கர்த்தருடையதுயா. பொருளாதாரம் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுயா. பணம் எல்லாம் ஊழியத்துக்கு மேட்டரே இல்லையா. தேவ சித்தத்தை செஞ்சா பணம் தானா வரும். கர்த்தர் கொடுப்பாரியா. என்னுடைய ஊழிய அனுபவத்துல நான் 26 27 நாடுகளுக்கு கண்டினியூஸா போறேன். ஒருத்தங்கிட்ட கூட ரெகுலர் கான்டாக்ட் இருக்காது. நோ, என் ஊழிய தேவை இது, எனக்கு தேவை. மனுஷங்க நான் என்ன அழைச்சான், மனுஷங்கிட்ட நான் சொன்னதும் இல்லை, சொல்ல போறதும் இல்லை. என்னை அழைத்தவர் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்துறார். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்ல கர்த்தர் ஒரு நல்ல வேலையில வச்சிருந்தார். என் மனைவி காலேஜ் லெக்சரர். 2 பேரும் வேலையை தூக்கி வீசிட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தோம். ஆனால் ஒன்றும் குறைவில்லாமல் கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார். என அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஊழியத்துக்கு பணம் ஒரு பெரிய பொருட்டல்ல. தரிசன கர்த்தர் கொடுத்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆனால் என்னுடைய நோக்கம் ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம். கிராமங்கள் ரட்சிக்கப்படணும். விசுவாசிகள் அத்தனை பேரும் நீங்கள் ஆத்தும ஆதாய வீரர்களாக இந்த வருஷத்துல உருவாக்கிட்டீங்கன்னா உங்க சபைகளிலே எழுப்புதலின் நதி புரண்டு ஓடும். உங்க சபையில ஒரு ஆடும் மலடாக இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க பார்க்கலாம். மலட்டாடுகளை வைத்து சபை நடத்தக்கூடாது. எங்க ஆடுகள்லாம் குட்டி போடுகிற ஆடுகளாக, ஆத்தும ஆதாயம் செய்கிற ஆடுகளாக மாற வேண்டும். அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் ஆவியானவர், அதற்குத்தான் ஆவியானவர்.
ஆத்துமாதான். இந்த வருஷத்துல உங்க சபைகள் பல மடங்கு அதிகமா வளரணும். தமிழ்நாட்டு சபைகள், இந்திய திருச்சபைகள் நெருக்கம் வரும், அடி வரும், கொல்லப்படலாம். அதன் மத்தியில கர்த்தர் ஒரு எழுப்புதலை நம் மூலமாக கர்த்தர் கட்டளையிட போகிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், அடிக்கட்டும், மண்டையை உடைக்கட்டும், சாகலாம். ஆனா தேசம் ரட்சிக்கப்படணும். தேசம் இயேசுவை அறிய வேண்டும். இதுதான் இன்னைக்கு சபை எடுக்க வேண்டிய தீர்மானம்.